பார்ட் 1லயே வீட்டிலேருந்து கிளம்பி வர வழியில் என்னென்ன அட்ராசிட்டி பண்ணுங்க எல்லாமே பார்த்துருப்போங்க. இப்போ பார்ட் 2க்கு வந்தாச்சுங்க. ஸோ பார்ட் 2ல் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஞாயிறு இடத்துக்கே வந்தாச்சுங்க. ஸோ ஒவ்வொன்றும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பயங்கர ஜஞ்சாட்டியாக இருந்துச்சு. ஷோ டாக் அது நிறைய. ஸோ இங்கே அக்ரெசிவாக இருக்குல்ல, இதாங்க கோம்பை நாய் இருக்கிறதுல இங்கே இந்த ஒரு நாய் மட்டும் தான் பயங்கர ஆக்டிவாக உழைச்சிக்கிட்டே இருந்துச்சு. எங்களுக்கு நாட்டு நாய் நாட்டு ப்ரீடில் பார்த்தீங்கன்னா பெருசாக நாலேஜே கிடையாதுங்க. இங்கே வந்து தான் நிறைய ப்ரீடை பற்றி பார்த்து தெரிஞ்சுக்கிட்டேன். இங்கே கோம்பை, ராஜபாளையம், சிப்பிப்பாறை அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ எனக்கு தெரிஞ்ச எக்ஸ்பீரியன்ஸில் கோம்பைன்னா ஒரு அக்ரெசிவான டாக்குங்க, ஒருத்தர் கைப்பட வளர்த்தலாம். இந்த மாதிரி வெள்ளையாக இருக்குது பார்த்தீங்கன்னா ராஜபாளையம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க அழகாக இருக்குது, ஒயிட்டாக பார்க்க அழகாக இருக்குது. இங்கே இன்னொரு கோம்பை இங்கே இருக்கான், பார்த்தீங்களா எவ்வளோ உழைச்சிக்கிட்டு இருக்கான்னு. ஸோ இங்கே நிறைய டாக்ஸ் இருந்துச்சு. இங்கே 2 பேர் இருக்காங்களே. இங்கே இருக்கிறது கோம்பை நாய் தான், ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. ஏன்னு கேட்டால் ஷோக்கு வளர்த்த நாய் கடிக்காதுன்னு சொல்லி சொன்னார். இந்த இடத்துல அதிகமாக இருந்தது ராஜபாளையம் தாங்க, ஃபுல்லாக ஒயிட்டாக ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஹைட்டில் செம்மையாக இருந்துச்சு. அந்த ஒரு டைலாக் ஒன்று இருக்குல்ல, பேட்டக்கார ப்ரீடுங்க மாதிரி, இது மாதிரி இந்த ராஜபாளையம் ப்ரீடு வேறு லெவலுங்க. குட்டி சாம்பிளுக்கு இருக்கான்னு கேட்டால் ஒரு 2-3 சாம்பிள் குட்டி காட்டினாங்க. பட் விலை பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சொன்னாங்க. 10,000, 12,000, 15,000 வரைக்கும் சொன்னாங்க. ஆனால் பாப்பா 2 பேத்துக்கு ஒவ்வொரு நாய் பிடிச்சிட்டு இந்த நாய் தான் வேணும்ட்டாங்க. நீங்கள் 13,000 குட்டி சொல்கிறாங்க இந்த குட்டியை. அவன் என்ன ரேட்டு சொல்ல பார்ப்போம், அது அவன் என்ன ரேட்டு சொல்ல பார்ப்போம். எவன் பேசுகிறான்னு பார்த்துட்டு எது அந்த மாடு அந்த மாடு அந்த மாடா? அது ஜல்லிக்கிட்டா? அது ஜல்லிக்கிட்டா? ஜல்லிக்கட்டு இல்ல, கால்ல. ஹலோ பாய், நான் போறேன். பைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சு பார்த்தீங்கன்னா ஒரு டாக்டர்கிட்ட சஜஷன் கேட்டோம். அவங்க தான் இந்த மாதிரி ஒரு வீட்டில் வந்து ப்ரீட் பண்ணி வளர்த்திட்டு இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட குட்டி இருக்குது, நேரில் போய் பார்க்கலாம் கேட்டாங்க. அப்புறம் அவங்ககிட்ட நம்பரை வாங்கி ஃபைனலி அவங்க இடத்துக்கு வந்தாச்சுங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து சிப்பிப்பாறை குட்டி ஒரு 4 குட்டி இருக்குதுன்னு சொன்னாங்க. போய் பார்ப்போங்க எப்படி இருக்குன்னு. அங்கே மொத்தம் 4 நாய் இருந்துச்சுங்க. அந்த 4 நாயில் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப குழப்பமாகவே போச்சு. 4மே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸில் வித்தியாசமாக இருந்துச்சு. ஃபைனலி பார்த்தீங்கன்னா நாங்கள் சூஸ் பண்ணி இந்த டாக்டர். நான் ஊருக்கு போயிட்டுறேங்கிற மாதிரி காமெடியாக வந்து மொத்தத்தில் ராஜபாளையம் போய் தான் ராஜபாளையம் நாய் வாங்கணும்னு சொல்லி ராஜபாளையத்துக்கு வந்து ராஜபாளையம் நாயே வாங்காமல் போயிடுவோம்னு நினச்சேன். ஃபைனலி ஒரு நாய் வாங்கியாச்சுங்க. ஒரு லிமிட்டுக்கு மேலே பார்த்தீங்கன்னா என் ஹோப்பே போயிடுச்சு. நாங்கள் நிறைய இடத்துல நாங்கள் போய் டாகை பார்த்தோம், எங்கேயுமே எங்களுக்கு செட் ஆகலை. ஃபைனலி ஆனால் மொத்தத்தில் ஒரு டாகை வாங்கியாச்சுங்க. பார்க்கலாங்க அடுத்து இந்த நாயோட அப்கமிங் வீடியோஸ். ஸோ இனிமேல் இவன் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டில் புதுசாக வந்த ஒரு வரவு, இன்னிலேருந்து உறவாக மாறிட்டான். இனிமேல் எங்கள் வீட்டில் இவனு ஒரு பையன்தான். அதில் வந்து ஒரு பர்சன்ட் தான் இவன் இங்கே ஒன்றும் இல்லை. நம்ம எப்போவுமே ஒரு இடத்துல அந்த இடத்துல இருக்க சின்ன வேலைகள் இருக்காங்க, அவங்களை கரெக்ட் பண்ணா ஈஸியாக வேலை நடத்துறேன். இந்த நாய் பேர்டா, நாய் பேர் வீரா. சீரியஸாக எனக்கு நாயை பார்த்தா நாய் வாங்கணும் ஆசை வந்துருச்சு. எவ்வளோ இதுமாதிரி சேரக்கூடாதீங்க. ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் கரெக்டா? ஆமாம், ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தான் வந்திருக்கோம். ஸோ வந்து கோயிலுக்கு வந்திருக்கேன் கேட்டால் கிடையாது, நாங்கள் நாய் வாங்க வந்தோம். ஸோ போகிறதுலேருந்து கோயில் இருந்துச்சு, கோயிலுக்குள்ளேலாம் போகல. பால்கோவா வாங்க மாமா போயிருக்காரு. ஸோ நம்ம கடைசியில் டிரைவராகவே ஆக்கிட்டாங்க. இப்போ ஸ்டார்டிங்லேருந்து டிரைவராகவே ஆக்கிட்டாங்க. பாப்பா நீ என்ன சொல்கிறேன்? ஹாய். ஹாய். நம்ம என்ன இப்போ எதுக்கு வந்தோங்க? நாய் வாங்குறது. நாய் வாங்கிட்டு வாங்கியாச்சா வாங்கலையா? வாங்கல, வாங்கிட்டோம் வாங்கிட்டோம் வாங்கிட்டோம். இறங்கி ஓடி. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம மாமா சொன்ன மாதிரியே பால்கோவா வாங்கிட்டு வந்துட்டாரு. அப்புறமே சாப்பிடலாம். டக்குன்னு வாங்கிட்டு வந்தாங்க. பாப்பா கட்டுறோம். இங்க பாருங்க. இல்ல சீதியார குத்தி வரும்.
நான் ஸ்டாப்பாக வந்து ஓகே வண்டி ஓட்டியிருக்கோம். காலையில் வந்து ஒரு 300 கிலோமீட்ரு, இப்போ ஒரு 100 கிலோமீட்ரு. ஸோ டோட்டலாக 400 கிலோமீட்ரு வண்டி கண்டினியூஸாக ஓட்டி செம்ம டயர்டாக இருக்குது. ஸோ மாமாட்ட சோறு வாங்கி தர சொன்னால் பேக்கரியிலேயே முடிச்சாருங்கிறாரு. ஸோ எல்லாத்துக்குமே ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. நம்ம வந்து வந்த வேலையை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். அப்புறம் காட்டுறேன். ஸோ வந்து இப்போ டீ டைம் பிரேக் எடுத்துருக்கோம். ஸோ எங்கள் ரீசெண்ட் டேஸில் வந்து பால் பன் வந்து ரொம்ப ஃபேவரட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கேயே பால் பன் இருக்குது, டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பால் பன். ஆமாம், அது எனக்கு ஒன்று. ரெண்டு பேரும் இந்த டாகை போட்டு உலட்டி நாய் உண்மையாலுமே டயர்ட் ஆயிடுச்சுங்க. என்கிட்ட பாதிக்கு மேலே என்கிட்ட தான் இருந்துச்சு. நான் கம்முன்னு தூங்க வச்சிட்டேங்க. நாங்கள் உண்மையாலுமே வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்பவே டயர்ட் ஆகிடுச்சு. போகும்போது 6 கொள்ளால் கிளம்பிட்டோம். வரும்போது சுத்தமாக எங்களால் முடியல. எங்கள் நிலமையே இப்போ இருக்குன்னா நாய் நிலமையை நினச்சி பாருங்கள் எந்த அளவுக்கு மோசமாக இருக்குன்னு. இதுக்கு புதுசாக பேர் எல்லாமே வர வச்சாங்க. நம்ம வீட்டுக்கு வரத்துக்கு ரொம்பவே லேட் ஆகிடுச்சுங்க. இது 2 நாள் கழிச்சு எடுத்த வீடியோ. பாருங்கள் பையன் சிக்கன் எப்படி போடுறான். இவனோட வீடியோ நம்ம சேனலுமே ரெகுலராக வருங்க. பாருங்கள், வேறு லெவல் இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை ஃபாலோ பண்ணிக்கங்க.